அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பட் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ஏன் உங்கள் பர்சன் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம அவங்க என்ன மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்காங்கங்கிறது பார்க்கல இந்த தடவை. அவங்க வந்து எந்த காரணத்துக்காக உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் உண்மையான காரணமா இல்லை அதை தாண்டி ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். வாட் இஸ் த டீ? கலெக்டிவோட பர்சன் ஏன் வந்து இன்னும் பேசாமல் இருக்காங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? வாட் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடந்துட்டுருக்கு? ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். லவ் ஆன் த பிரெயின், ட்ராமா ஸ்டார்டர். ஸோ கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து லவ் அவங்க மண்டையில் இப்போ காதல் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒரு காமிக் எனர்ஜி, ட்ராமா ஸ்டார்டர். ஸோ இந்த பர்சனுக்கு வந்து காதல் மண்டையில் ஏறிட்டுருக்கு. இட்ஸ் லைக் லவ் இஸ் ஆன் த பிரெயின் அப்படி தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை கெடுக்கிற மாதிரி இல்லைனா வந்து காமிக் பீப்புள் வந்து இதை தடுக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு எகெயின்ஸ்டாவோ பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அவங்க பிளான் பண்ணனால இவங்க காதல் மாறுதா அப்படின்னா, அவங்க மேலே வச்சுருக்க அந்த அன்பு மாறுதா அப்படின்னா இல்லை, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்குது. பிகாஸ் அவங்க அந்த காதலை அவங்களால மறக்க முடியல. மேபி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு, அந்த பாண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டுருக்கு. பார்க்கலாம் வேறு என்ன கார்ட்ஸ் வருது அப்படின்னு. ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட பர்சன் மைண்டில் என்ன இருக்குது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில்? இப்போ அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்க, என்ன நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலாக? வாட் இஸ் ஹேப்பனிங் இன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்? இது வந்து ரிவர்சல் எனர்ஜியில் வருது. நான் அப்படியே தான் எடுத்துக்க போகிறேன். பாஸ் டாடி மேபி வந்து உங்கள் பர்சனோட பொசிஷனுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருக்கலாம். மேபி அவங்க ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருந்தாங்கன்னா அது வந்து இப்போ இல்லை. ஏன்னா ஸ்டேபிள் ரிச் வந்து ரிவர்சல் எனர்ஜியில் வருது. மேபி காமிக் பீப்புள் வந்து அவங்களோட பொசிஷனுக்கு ஏதாவது சேலஞ்சிங்கான விஷயங்களை செய்யலாம், இல்லைனா பிளாக்மெயில் பண்ணலாம். நீ வந்து போனேன்னா நீ வந்து உன்னோட பொசிஷன் இழக்க வேண்டியிருக்கும், உன்னோட ஸ்டேட்டஸ் போச்சு, உன்னோட வித் பந்தா போச்சு அப்படின்னு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணலாம். பட் உங்கள் பர்சனோட மண்டையில் இப்போ காதல் தான் இருக்குது. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கங்கிறது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதாவது ரீடிங்கில் பார்க்கலாம் என்ன பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத. ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட பர்சன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்க மனநிலைமை என்ன? கலெக்டிவோட பர்சனோட மனநிலை நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் என்ன மனநிலைமையில் இருக்காங்க, என்ன நடந்துட்டுருக்கு? வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ்? வாவ், ரிவர்சல் எனர்ஜி அகெயின். பேட் கர்மா மேபி பாஸ்டில் மேபி அவங்க வந்து ஒரு நிமிஷம் டாஜிங் த புல்லட்ஸ். வாவ், இந்த பர்சன் வந்து இப்போது உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பிளாக்மெயில் பண்ணலாம், அவங்க பொசிஷனை லூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வரலாம். பட் அவங்க வந்து நல்லது பண்ணுறாங்க. இப்போ டாஜிங் புல்லட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காமிக்கோட அட்டாக்கை எடுத்துக்கிறாங்க, உங்ககிட்ட அந்த அட்டாக் வராமல் தடுக்கிறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் டேக்கிங் த புல்லட்ஸ் உங்களுக்கு பதிலாக. மேபி உங்களை அட்டாக் பண்ணுறதெல்லாம் இப்போ எப்படின்னா இட்ஸ் லைக் இப்போ ஒரு மதம் பிடிச்ச யானை வந்தாலோ இல்லை ஒரு அனிமல் நம்மளை துரத்திட்டு வந்தாலோ, ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அனிமலை நம்ம சைடு டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஹே அப்படின்னு சவுண்ட் பண்ணுவோம், இல்லைனா கை கலசிச்சு அதோட என்ன சொல்கிறது அதோட ஃபோக்கஸை வந்து ரீடைரக்ட் பண்ணுவோம். மேபி உங்கள் பர்சன் இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ட்ராமா மேபி உங்கள் பர்சனுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்களோட பேட் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கிளென்ஸ் ஆகுது. ஏன்னா அவங்க நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் ப்ரொடெக்டிங் யூ. ஒரு விதத்தில் உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க. மேபி பிரபஞ்சம் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஓ மை காட், நான் என்னோடய டேபிளை பழைய டேபிள் மாதிரி நினச்சி இழுத்துட்டேன். ஓகே, தட்ஸ் ஓகே, காம் டவுன். ஸோ இப்போது அவங்க வந்து அந்த புல்லட்டை எடுத்துக்கிறாங்க. அதனால் மேபி பிரபஞ்சம் வந்து உங்கள் பர்சன், அதாவது இந்த பர்சனை கைண்ட் ஆஃப் பாராட்டுறாங்க. ஓகே, உன்னோட பேட் கர்மா வந்து இனிமேல் கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஏன்னா நீ வந்து என்னோடய பேபியை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு. பிரபஞ்சம் மேபி ஹாப்பி, சந்தோஷம். நான் வேறு ஒரு டெக் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். பிரபஞ்சம் வந்து வேலையை பாருன்ட்டாங்க. சம்திங் கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளூயன்சல் பர்சன் வந்து இந்த ட்ராமாவில் இன்வால்வ்டாக இருக்காங்க. அவங்க வந்து இட்ஸ் லைக் அ ஸ்னேக் எனர்ஜி ஐம் கெட்டிங். ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய மாஸ்க், ஒரு பொலிட்டீஷியன் எனர்ஜி. இல்லைனா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த டெக்கை தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் பிரபஞ்சம் வேணான்னு சொன்னதால் நிறுத்திட்டேன். பட் பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ், மேபி ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ் இல்லைனா ரியல் பாலிட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அதில் வந்து ஒருத்தங்க ஸ்னேக் எனர்ஜி பட் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. மேபி இந்த பர்சனுக்கு
அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா அவங்க இனிமே போதும் நான் செஞ்ச கெட்டதெல்லாம், நான் இனிமேல் கெட்டது செய்ய போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஜட்ஜ்மெண்ட், எஸ். அவங்க இப்போது நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லைனா வந்து நல்ல விஷயங்களை உணர ஆரம்பிச்சிருக்காங்க, மேபி பிகாஸ் ஆஃப் திஸ் லவ். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அவங்க பர்சனோட வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ்? கலெக்டிவோட பர்சன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ். அவங்க பர்சனோட வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு? என்ன நடந்துகிட்ருக்கு அவங்க பர்சனோட வாழ்க்கையில்? யூ ஃபில் மீ அப் வித் ஹாப்பினஸ். இது வந்து மேபி பாஸ்டில் இருக்கலாம், இது வந்து ரிவர்ஸில் வந்துச்சு. பட் இதில் நான் ரிவர்சல் எனர்ஜி எடுக்கலை. உங்களோட இருந்த நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான நாட்களாக இருந்தது அப்படின்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் அந்த நொடிகள் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமான நினைவுகள் அவங்களுக்கு கொடுக்குது. ஐ கேன் ஃபீல் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ரிவர்ஸில் வருது. இப்போ வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியல. மேபி ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி அவங்கள சுற்றி இருக்குது. பட் தே வாண்ட் டு ஃபீல் யூ, தே வாண்ட் டு ஃபீல் யுவர் எனர்ஜி. அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா அந்த அந்த எனர்ஜி இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. I can feel the love. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் த லவ், ஐ கேன் ஃபீல் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ப்ரெசன்ஸை வந்து அவங்களால உணர முடியுது, இல்லைனா உங்களோட காதலோட ஆழத்தை இப்போ உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அந்த மாதிரி, இல்லைனா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஸோ அதனால் உங்கள் பர்சனால் சில விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க முடியும் பியாண்ட் திஸ் 3D வேர்ல்ட். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. மேபி இன்டைரக்டாக சொல்ல வராங்க. மேபி அது புரிஞ்சனால தான் இப்போ காமிக் அட்டாக்கை வந்து உங்கள் பக்கம் வராமல் தே ஆர் ட்ரைங் டு டைவர்ட் இட். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் கலெக்டிவ் பர்சன்ஸ் லைஃப்? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், யூஆர் ரைட். நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் வந்து சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நீங்கள் மேபி காமிக் பற்றி சொன்ன விஷயம், ஏன்னா அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை பற்றி சொன்னது, ஏதோ ஒரு விஷயம் அவன் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் ஸோ மச் டிசையர் ஃபார் யூ. அதுதான் இங்கே காதல் வந்து பொங்கி வழிஞ்சுட்டுருக்கு. லவ் ஆன் த பிரைன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் டூயிங் த ரைட் திங்க். சரியான விஷயங்களை செய்கிறாங்க. அதனால் மேபி பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கூட பண்ணலாம். ஏன்னா அவங்களோட பேட் கர்மா கிளென்ஸ் ஆகுது அவங்க சரியான விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது. ஆப்வியஸாக தான் நம்ம சரியான விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கெட்ட கர்மா நம்மளை விட்டு போயிடும். அதுதானே நம்மளோட கிளென்சிங் ப்ராசஸ்ஸே. ஸோ இங்கே கெட்டது பண்ணால் நம்ம அப்படியே இறந்துட போகிறதில்ல. நம்ம நல்லது பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கெட்டதோட என்ன சொல்கிறது பாதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகும். ஐ குட் பி யுவர் ஹீரோ பேபி. ஸோ இந்த பர்சனோட இன்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் இருக்குது. மேபி ஐ எம் ரெடி. நான் இதை எல்லாத்தையும் எடுக்க போகிறதில்ல. ஐ எம் ரெடி கார்டு மட்டும் தான் இருக்கிறேன். டைம் டு கிரவுண்ட் யுவர் செல்ஃப், அது பாட்டம் டெக்கில் இருந்தது. ஸோ இப்போதைக்கு அதுதான் அவங்க கிரவுண்டிங் ப்ராசஸில் தான் இருக்காங்க. இந்த ஐ எம் ரெடி எனர்ஜி வந்து ரிவர்ஸில் வரதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா காமிக் பீப்புளுக்கு தெரியும் இந்த பர்சன் வந்து கூடிய சீக்கிரம் உங்களை கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க, இல்லைனா வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண போகிறாங்க. அதனால் இந்த ட்ராமா ஸ்டார்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை கலைக்கிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்கள் பர்சனுக்கு அவங்க ட்ராமா ஸ்டார்டருங்கிறதும் தெரியும். அதனால் அவங்க மேபி தே ஆர் பிளேயிங் அலாங் வித் த காமிக் எனர்ஜி. ஏன்னா அப்போ தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சம்திங் இஸ் ஹேப்பனிங். உங்கள் பர்சன் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணலை. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கலெக்டிவோட பர்சன் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு? வாட் இஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி? அவங்க ஏன் கான்டாக்ட் பண்ணல? வாட் இஸ் அ ரீசன்? இது வந்து ஃப்யூச்சர் எனர்ஜி. ஹெரோஃபண்ட் 9 ஆஃப் கப்ஸ். ஓகே, சூப்பர். நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. ஹெரோஃபண்ட். 8 ஆஃப் காயின்ஸ். இதுக்கான எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணுமோ அதை அவங்க போட்டுட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன புரியுது அப்படின்னா மேபி இந்த ட்ராமா ஸ்டார்டர் இந்த பர்சனோட வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை விட்டு விலகி போய் அவங்களுக்கு தனியாக ஒரு வாழ்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. மேபி இது யாராக வேணா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர், எக்ஸ், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து மேபி இண்டல்ஜ் பண்ணியிருக்கலாம். அதாவது அவங்களோட சேர்ந்து பார்ட்டி போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இந்த ட்ராமா ஸ்டார்டர் வந்து அவங்கள
அந்த ஸ்டேட்டஸ் வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணாங்க. இட்ஸ் லைக் மேபி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவங்களோட பேட் ஹேபிட்ஸை நான் வந்து உலகத்துக்கு சொல்லிடுவேன், உங்களோட பக்கத்தை நான் காமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறலாம். ஆனால் இந்த பர்சன் வந்து அதுக்காக பெருசாக பயந்த மாதிரி நடிக்கலாமே தவிர உண்மையாக பயப்படுற மாதிரி கார்ட்ஸ் எனர்ஜியும் சொல்லலாம். மேபி அவங்க பயப்படுற மாதிரி நடிக்கலாம் பிகாஸ் தே ஆர் டூயிங் சம்திங் பிஹைண்ட் த சீன்ஸ். இல்லைனா வந்து அவங்களோட இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இல்லைனா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கோல் இருக்குது. இட்ஸ் லைக் அதுக்கு வந்து இப்போதைக்கு பயந்த மாதிரி நடிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கலாம். மேபி தே ஆர் டூயிங் தேர் ஓன் ஜாப், இல்லைனா தே ஆர் டூயிங் சம்திங். பார்த்தீங்கன்னா ஓகே காட் டெத். இந்த டெத் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக இந்த காமிக் எனர்ஜி வந்து ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி ஏமாற்றி இந்த பர்சனை வந்து மேபி காமிக் ஃபெமினன் வந்து டிவைன் ஃபெமினன் மாதிரி நடிச்சிருந்துருக்கலாம். பட் ஏதோ ஒரு ரகசியம் இந்த காமிக்கை பற்றி இந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திரை விலக உள்ளே இருக்கிறது வந்து வெறும் எலும்பு கூடு தான், மனுஷ ஜென்மம் இல்லை. மேபி இந்த காமிக்கோட உண்மையான ஸ்வரூபம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த வாரியர் எனர்ஜியில் தான் இருக்காங்க, நைட் ஆஃப் வான்ஸ். அதை எதிர்த்து சண்டை போடணும், பட் இப்போ ஸ்மார்ட் ப்ளே பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். மேபி பாஸ்டில் இந்த பர்சன் ரொம்ப பயந்துருந்துருக்கலாம், என்ன ஸ்டேட்டஸ் எப்படி ஆகும், என்ன ஆகும். மேபி இதை யூஸ் பண்ணி தான், இந்த வீக்னஸை யூஸ் பண்ணி தான் இந்த பர்சனை இந்த காமிக் பீப்புள் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நவ் தே ஆர் நாட் அஃப்ரைட். இல்லைனா என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்லுவாங்க, புழுவை கூட ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருந்திங்கன்னா அதுக்கு வந்து கோவம் வந்து திரும்பி துள்ள ஆரம்பிக்கும். அப்படி தான் இந்த பர்சனும் ரொம்ப அடிச்சிட்டாங்க போல். ஓ அவ்வளோதானா, இதுக்கு மேலே அடிக்க முடியாதுல்ல, இதுதான் உங்களோட மேக்ஸிமம். மேபி இவங்க ரொம்ப மேக்ஸிமம்க்கு போயாச்சு, திரும்ப பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கப்புறம் இந்த பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஓ இவ்வளோதானடா, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க, பிளாக்மெயில் பண்ண போகிறீங்களா, இல்லை என்னோடய பொசிஷன் போயிட்டு போகுது, ஐ வில் ரீபில்ட், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இட்ஸ் டைம் டு கிரவுண்ட் யுவர் செல்ஃப். மேபி பிரபஞ்சம் வந்து இவங்களுக்கு வழிகாட்டுறாங்களா இருக்கலாம். ஏன்னா அவங்க நல்லது பண்ண ஆரம்பித்தனால மேபி பிரபஞ்சத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கலாம். தே வாண்ட் டு எண்ட் திஸ் டஃப் சைக்கிள். இந்த என்ன சொல்கிறது, இந்த காமிக் சைக்கிளை அவங்க முடிக்க விடுவாங்க. திரும்ப 8 ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த பர்சன் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. தே ஒர்க்கிங் ஹார்ட். எதுக்கு அப்படின்னா இந்த கெட்ட விஷயத்துலேருந்து விலகி வரத்துக்கு. மேபி அவங்க தனியாக சில விஷயங்கள் செய்யணும், இல்லைனா தனியாக நிற்கணும். ஸோ இவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. சன் ஆஃப் வான்ஸ். அவங்களோட இன்டென்ஷன் உங்களை அட்ராக்ட் பண்ணுறது தான். தே வாண்ட் டு பி யுவர் ஹீரோ. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. தே வாண்ட் டு இம்ப்ரெஸ் யூ. அதுதான் அவங்களோட அல்டிமேட் கோலாக இருக்குது. அதுக்காக அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. தேர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் யூ. மேபி இந்த காதல் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிட்ருக்கு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். அவங்க பர்சன் இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்காங்க. சன் கார்டு ரிவர்ஸில் வருது. மேபி சன் கார்டு எப்படி வந்தாலும் அது பாசிட்டிவ் கார்டு தான். பாட்டம் டெக்கில் வந்து மதர் ஆஃப் கப்ஸ். ஓகே, இவ்வளோ நாளாக உங்களோட அருமை அவங்களுக்கு புரியாமல் இருந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் தான் குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. மேபி அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க இதுக்காக. 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் தான் அவங்களோட வாழ்க்கை. ஓ மை காட், 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சனுக்கு வந்து இப்போ வந்திருக்க தெளிவு வந்து வேறு லெவல் தெளிவு. அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க அவங்களோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஏன்னா வந்து இது ரிவர்ஸில் வந்தது, இந்த கார்டு ரிவர்ஸில் வந்தது, சன் கார்டு ரிவர்ஸில் வந்துருந்துச்சுன்னா இவ்வளோ நாளாக வந்து அவங்க ஒரு மாயையில் சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தே காட் கிளாரிட்டி. டாட்டர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. மேபி லிட்ரலாக வந்து ஒரு எங்கர் எனர்ஜி அவங்களுக்கு இந்த கிளாரிட்டியை கொடுத்துருக்கலாம். இல்லைனா வந்து இந்த காமிக் ஃபெமினனோட ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க யார் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு புரிய வச்சிருச்சு. இல்லைனா உங்களோட அந்த பவுண்ட்ரிஸ் அது வந்து இந்த பர்சனுக்கு உங்களோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறத புரிய வச்சுருக்கு. சம்திங் தே காட் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. உங்களுக்கும் காமிக் எனர்ஜிக்கும், அதாவது அசலுக்கும் போலிக்கும் இருக்க வித்தியாசம், தங்கத்துக்கும் தகரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தகரம் இவ்வளோ நேரம் மேபி 1 கிராம் கோட்டிங் போட்டுட்டு நான் தான் பியோர் கோல்டு அப்படின்னு ஏமாற்றிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பர்சன் உரசி பார்த்தம்போது அது வெறும் தகரம்னு தெரிஞ்சிருச்சு. தூரத்தில் இருந்தாலும் உரசாமையே உங்களோட அந்த கிளிட்டர், அந்த ஒரிஜினல் கோல்டோட அந்த ரியல் கலர் அண்டு தட் என்ன சொல்கிறது, அந்த தங்கத்துக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அது இருக்குது இன்னும். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. ஓ இது தகரம், இது தங்கம், தகரத்தை நம்பி தங்கத்தை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. இந்த புரிதல் அவங்களுக்கு இப்போ இருக்குது, பாஸ்டில் இல்லை. அதனால தான் இப்போ வந்து அவங்க ரெடி. தே வாண்ட் டு இம்ப்ரெஸ் யூ. ஸோ இது வந்து
அவங்களோட மனநிலைமை நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அவங்க வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ், இல்லைனா அவங்கள வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஹோல்ட் பண்ணுறதுக்கு சில ட்ராமா போயிட்டுருக்கு. அதுதான் காரணமே தவிர உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையோ, இல்லை வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இல்லைனா வந்து இந்த காதலில் அவங்களுக்கு வந்து உண்மையான இன்டென்ஷன் இல்லை அப்படிங்கிறது இல்லை. they love you so much. உங்களோட எனர்ஜியை வந்து இன்னும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்களோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸ், ப்ரெசன்ஸ், உங்களோட அன்கண்டிஷ்னல் லவ் எல்லாமே இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஸோ தே ஆர் ஹாப்பி. அவங்களுக்கு இந்த புரிஞ்சனால இப்போ வந்து அவங்களோட மெயின் இன்டென்ஷன் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அடுத்தது வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது. தே ஆர் கோயிங் டு டூ சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிற ஹீரோயிக் ஆக்ஷன் டு இம்ப்ரெஸ் யூ. அது மாதிரி ஏதோ ஒரு சூப்பர் டூப்பர் ஆக்ஷன் அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஜஸ்ட் டு இம்ப்ரெஸ் யூ. ஸோ இவங்களோட அடுத்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட இன்டென்ஷன் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எப்படி வருது, இல்லைனா அவங்க வாழ்க்கைக்குள்ளே உங்களை எப்படி திரும்ப எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதா தான் இருக்க போகுது. ஸோ எக்ஸ்பெக்ட் சம் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். ஒரு எதிர்பாராத மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.